ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னா இந்த சைக்கிள் எடுத்துக்கிட்டு நம்ம களத்துக்கு தான் போகிறோம். களத்தில் ஒரு வேலை இருக்குது, வாங்க அங்கே போய் பார்க்கலாம். இங்கேருந்து களத்துக்கு போக பாருங்கள். இப்போ தான் இங்கெல்லாம் ரோடே போட போகிறாங்க. அதுக்கு இப்போ தான் நோண்டி வச்சுருக்காங்க. பாருங்கள், பாதி ரோடு நோண்டுறாங்க, பாதி ரோடு நோண்டல. வாங்க இப்போ நம்ம களத்துக்கு தான் போகிறோம். களத்துக்கு போகிற வழியில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரே கல்லுமா இருக்கு. நம்ம களத்தில் போயிட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இன்றைக்கி இப்போ நம்ம படம் கட்டுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் 2846 வாங்க, இப்படியே தான் போகணும். நம்ம ஏன் இப்போ சைக்கிளில் போகிறோம்னா, நம்ம வீடியோக்காண்டி தான் நம்ம சைக்கிளில் போகிறோம். நடந்து போனால் நேராகும். அதனால தான் நம்ம காலையிலே இப்போ தண்ணிலாம் குடிச்சிட்டு, காலையில் எழுஞ்சோடனே தண்ணி குடிச்சிட்டு, டீ குடிச்சிட்டு இப்போ நம்ம நேராக களத்துக்கு தான் போகிறோம். களத்துக்கு போனோடனே போய் 2 படம் கட்டியாச்சு. ஒரு படம் தூக்கிட்டு வீட்டில் வச்சிட்டோம். இது இன்னொரு படம் கட்டுறதுக்கு தான் நம்ம போகிறோம். அது எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். போகிற பாதையே இல்லைங்க, ரோடு போகிறேன்னுட்டு ரோடு குள்ளுமாக இருக்குது பாருங்கள். பாதி ரோடு போட்டாங்க, பாதி ரோடு போடவே இல்லைங்க. காட்டுப்பதெல்லாங்க இருக்குது நம்ம களம். அவ்வளோதாங்க, நம்ம களத்துக்கு கிட்ட நெருங்கிட்டோம். இப்போ களத்துக்கு போகிறோம். நீங்கள் இப்போல்லாம் இந்த காலத்தில் படங்கிறதே கட்டுறதில்ல. இப்போல்லாம் சுற்றிலும் கம்பியில் விட்டு முன்னாடி ஒரு கேட்டா போட்டு விட்றாங்க. நீங்கள் படம் கட்டுறீங்க பார்த்துருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம களத்துக்கு வந்துட்டோம். களத்துக்கு வந்தோடனே இது பாருங்க, களத்தில் போயிட்டு இந்த படம் கட்டுறதுக்கு மூங்கிய முள்ளுக்கு போயிட்டு மூங்கிய வெட்டி முள்ளை கொஞ்சம் தனியாக வச்சுட்டு பட்டையை 2 பொழந்து இந்தமாரி தாங்க வெட்டணுங்க. பாருங்கள், 2 படம் வச்சாச்சு. இன்னொரு படம் இன்றைக்கி செய்ய போகிறதுக்கு தான் தலைவர் பாருங்கள், பட்டையெல்லாம் சீவிட்டு முள்ளெல்லாம் வச்சுருக்காப்புல. எப்படி முள்ளை வச்சு படலை கட்டுவோம்னு பாருங்க, வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்தமாரி நான் 6 பட்டை வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் 6மே சமமாக இருக்கணும். சமமாக இருந்தால் தான் நம்மளுக்கு தூக்க போக நல்லாயிருக்கும், படம் திறக்க போக. இல்லைன்னா நம்ம படம் கட்டுறதே வேஸ்ட்டு. அதுக்காண்டி இப்போ பெரிய பெரிய கட்டை முள்ளாக ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். லைனாக இங்கே பாருங்கள் வைக்கிறாங்க. இந்தமாரி லைன்லாம் வச்சுட்டு அப்புறம் இங்கே பாருங்கள், இந்தமாரி வரும் படை. இப்போ தான் ஃபஸ்ட்டு வைக்கிறாங்க படை முள். பாருங்கள், இந்தமாரி கட்டையாக முள் மொத்தமாக இருக்கணும். முள் அடி முள் இப்படி தான் இருக்கணும். அப்புறம் போக மெலிச முள், நார்மல் முள் இந்தமாரிலாம் வைக்கலாம். ஆனால் மூங்கிய முள் தான் வைக்கணும்ல, மூங்கிய முள் தான் வைக்கணும். பாருங்கள், இது கட்டை முள், இது கொஞ்சம் மெலிச முள். இதாங்க ரொம்ப கட்டையை தாங்க ஃபஸ்ட்டு வைக்கணும். ஒரு இது நடுவில் வைக்கலாம், இது கடைசியில் வைக்கிறது. இந்தமாரி லைன்லாம் கரெக்டாக வைக்கணும். வச்ச பிறகு இந்தமாரி படம் ஆகிடுங்க. இந்தமாரி பட்டை முக்கியமாக தேவை. பொழந்து வச்சுருக்காங்க பாருங்கள். இந்தமாரிலாம் சீவிடணும். அப்புறம் எங்கே பாருங்கள், கரெக்டாக இந்தமாரி சும்மா கரெக்டாக நேராக வச்சா இந்தமாரி படம் வந்துடும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கிட்டு இருக்கோம். வச்ச உடனே சமமாக வைக்கணும். அப்படி வைக்கலைன்னா நல்லா படம் கரெக்டாக வராது. பாருங்கள், அதுக்கு மேலே முள்ளெல்லாம் வச்சாச்சு. அதுக்கு மேலே இன்னொரு 3 பட்டை வைக்கணும், சமமாக இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்தமாரி அழுத்தி பிடிச்சிக்கணும் கட்டைக்குள்ளே. இந்தமாரி அழுத்தி பிடிக்கலைன்னா படம் கட்டுறதே வேஸ்ட் ஆகிடும். இந்தமாரி அவங்க நடுவில்லாம் கால் வச்சு அமுத்துக்கலாம். அதாங்க நம்மளுக்கு சேஃப்டி. கையில் வச்சு அமுக்குனா கொஞ்சம் அது வழுக்குங்க மூங்கிய முள். இந்தமாரி கட்டுக்கம்பியை வச்சு இந்தமாரி காலை வச்சு அவங்க லேசாக அமுக்கிக்கிட்டு அப்புறம் கடைசி ஃபினிஷ்டு லெவலு பாருங்கள், மேலே ஏறி நின்றுக்கணும். அப்படின்னா தான் அவ்வளோ லூஸாக இருந்தாலும் நல்லா நிற்கக்குள்ளே நல்லா டைட்டாகும். இல்லாட்டி லூஸ் ஆகிடும். படம் திறக்க போக எல்லாம் கை நீட்டு வந்துடும் பிஞ்சிக்கிட்டு.
பாருங்கள் இன்னும் இதுக்கு எவ்வளோ லூஸாக இருக்குன்னு பாருங்கள். இன்னும் இது இங்கே பாருங்கள் எவ்வளோ லூஸாக இருக்குது. இந்த இதெல்லாம் கட்டு கம்பியால் போட்டு நல்லா டைட்டு முறுக்கு வச்சாதாங்க சூப்பராக இருக்கும் படை. இதுக்கு முக்கியமானதே இனிமேல் இந்த கட்டையும் கொடுவாவும் தான். இந்த சைடில் மிச்ச முள்ளெலாம் இருக்குங்களேங்க, அந்த முள்ளெல்லாம் இப்படி தான் வெட்டணும் பாருங்கள். இந்தமாரி வெட்டணும், இல்லாட்டியும் படை நல்லா அழகாக இருக்காது, கையெல்லாம் கேட்கும். இங்கே பாருங்கள் இதெல்லாம் அப்படியே சமமாக வெட்டி வச்சுருக்கோம். இந்த ஒரு படை செஞ்சாச்சு, ஒரு படை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாச்சு. இதுமாரி சைடெல்லாம் சுற்றி